இந்திய ராணுவத்துக்கு தற்போது அக்னிவீர் திட்டத்தின் கீழ் வீரர்கள் சேர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் அக்னிவீர் பணிக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் 25ஆம் தேதி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள், புதுவை யூனியன் பிரதேசத்திலிருந்தும் புதுச்சேரி மாவட்டம் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் ஆகியோர் தங்களுடைய விண்ணப்பங்களை இந்த இணையதளத்தின் மூலமா ஆன்லைன்ல சமர்ப்பிக்கலாம். அக்னிவீர் ஜெனரல் ஸ்டாஃப், அக்னிவீர் டெக்னிக்கல், அக்னிவீர் கிளர்க், வேர்ஹவுஸ் மேனேஜர், அக்னிவீர் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களுக்கு தான் தற்போது ஆள் எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இன்னொரு விஷயம், 1.6 கிலோமீட்டர் ஓட்ட பரிசோதனைக்கான நேரம் அப்படிங்கிறது 5 நிமிடம் 45 வினாடிகள்ல இருந்து 6 நிமிடம் 15 வினாடிகளா அதிகரிக்கப்பட்டிருக்கு. NCC, ITI, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இதுல கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படும். நுழைவுத் தேர்வு தமிழ் உட்பட 13 மொழிகள்ல நடத்தப்படும். முதலில் ஆன்லைன் பொதுத் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறமா ஆட்சேர்ப்பு முகாம் நடக்கும். தேர்வு தேதிகள் அப்படிங்கிறது விரைவிலேயே அதிகாரப்பூர்வமா இணையதளத்துல அறிவிக்கப்படும். இந்த அக்னிவீர் முறையில ஆள் சேர்க்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் வெளிப்படையானது மற்றும் திறமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. அதனால மோசடி செய்யக்கூடிய ஏஜென்ட்கள் கிட்ட யாரும் போய் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு.